வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கத்திரிக்காய் தவா ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைக்கு ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி தான் பண்ணணும். அதனால் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது 300 கிராம் கத்திரிக்காய். ஃபர்ஸ்ட்டு இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி இதை வந்து நல்லா கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கலந்து விட்டாச்சு. பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கத்திரிக்காயில் வந்து நம்ம கோட் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மசாலாவை எல்லா பக்கமும் 2 பக்கமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுறணும். இப்போ கத்திரிக்காயோட 2 பக்கமுமே மசாலாவை நம்ம நல்லா பரட்டி வச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கத்திரிக்காயோட அளவை பொறுத்து இந்த பேஸ்ட்டோட அளவு வந்து கூடுதலாகவோ குறைச்சலாவோ வரும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸையும் மசாலாவில் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தோசைக்கல் அல்லது ஒரு அடிகனமான கடாயில் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மசாலாவில் கோட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்த உடனே பரட்டி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பரட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு பீசஸையும் பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு லைட்டாக மட்டும் எல்லா பீசஸையும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அந்த சைடுமே கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு டேஸ்டான கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.